2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உலக சுகாதார அமைப்பு ஈட்டிங் ரெட் மீட் இஸ் probably carcinogenic to humans and processed meats are carcinogenic to humans என அறிவித்து processed meat was classified as group 1 carcinogenic to humans என பட்டியலிட்டுள்ளது. கோலோரெக்டல் கேன்சர், பான்கிரியாட்டிக் கேன்சர் மற்றும் புராஸ்டேட் கேன்சர் உருவாக ரெட் மீட் காரணமாக இருக்கிறது எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆக்சிடைஸ்டு கொலஸ்ட்ரால், ரியாக்டிவ் ஆல்டிஹைட்ஸ், நியூ 5GC, எண்டோடாக்சின்ஸ், ட்ரை மீத்தலமைன் ஆக்சைடு, கார்சினோஜெனிக் ஹெட்ரோசைக்ளிக் அமைன்ஸ் போன்றவைகளை மீட் ஸ்பெசிஃபிக் டாக்சின்ஸ் என குறிப்பிடுகிறார் டாக்டர் மைக்கேல் கிளாப்பர். ஆக்சிடைஸ்ட் எல்டிஎல் இரத்த குழாய் தடிப்பு எனப்படும் அத்திரோஸ்க்ளரோசிஸ் மற்றும் இதய நோய்கள் உருவாக காரணமாக உள்ளது. ரியாக்டிவ் ஆல்டிஹைட்ஸ் செல் டெத்துக்கு காரணமாக அமைகிறது. நியூ 5GC புற்றுநோயை உருவாக்குகிறது. ஹிஸ்டமின் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர், ஆக்டிவேஷன் ஆஃப் கொயாகுலேஷன் சிஸ்டம், ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ், த்ரோம்பாக்சேன், லியூகோட்ரின் அண்ட் ப்ராஸ்டாசைக்ளின் ரிலீஸ், பீட்டா என்டார்ஃபின்ஸ், பிராடிகைனின், ஆக்சிஜன் டிரைவ்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், பிளாட்டிலெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர், அனஃபைலாக்டாக்சின்ஸ், C5A அண்ட் C3A, மயோகார்டியல் டிப்ரெஷன் ஃபேக்டர், இன்டர்லியூக்கின் 1, இன்டர்லியூக்கின் 2 ஆகிய எண்டோடாக்சின்ஸ் உருவாக்கி உடலுக்கு பல இன்னல்களை விளைவிக்கிறது ரெட் மீட். ரெட் மீட்டில் உள்ள கோலின் மற்றும் கார்னிட்டின் எனும் மூலக்கூறுகள் நமது பெருங்குடலை அடையும் போது அங்குள்ள கட் பாக்டீரியா எனப்படும் நுண்ணுயிர்களால் ட்ரை மீத்தலமின் உருவாக்கப்படுகிறது. ட்ரை மீத்தலமின் கல்லீரலில் ட்ரை மீத்தலமின் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. ட்ரை மீத்தலமின் ஆக்சைடு இரத்த குழாய் தடிப்பு எனும் அத்திரோஸ்க்ளரோசிஸ் மற்றும் மயோபதி உருவாக காரணமாக அமைகிறது. ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. கிரில் மூலம் சமைக்கப்படும் ரெட் மீட்டிலிருந்து உருவாகும் ஹெட்டிரோசைக்ளிக் அமைன்ஸ் நியூரோடாக்சிசிட்டியை உருவாக்குகிறது. நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் உருவாக காரணமாக அமைகிறது. மீட் ஸ்பெசிஃபிக் டாக்சின்ஸ் பற்றிய விழிப்புணர்வு காலத்தின் கட்டாயம்.